என்னோட பொறுப்பு மட்டும் இல்ல நீங்க இங்கிலீஷ் பேசணுங்கிறது, ட்ரீம்டாவோட பொறுப்பு. அதுக்கும் மேல உங்களுடைய பொறுப்பு. நீங்க எல்லாரும் வின் பண்ணியே ஆகணும். நமக்கு மெயின் பிளாக்கா இருக்கிறது வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அவங்களை தயார் பண்றதுக்கு இது எப்படி பயன்படும் கேட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து திருப்திகரமாக பதிலளித்தார்கள். நம்ம மொழியில நம்ம தெளிவா சிந்தனை செஞ்சோம்னா முடியும். சோ இங்கிலீஷ் கத்துக்கிறதுன்றதை விட இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். சில பேத்துக்கு எப்படி தெரியும், கனவு எபிசோட் எழுதுன சுரேஷ் தெரியும். சில பேத்துக்கு கம்பெனில வேலை பார்த்த அத்தனை பேத்துக்கு BMW கார் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியும். ஆனா சுரேஷ், இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரீம் தா வில் கிரியேட் a different identity for you. எந்த அளவுக்கு நீங்க ட்ரீம்டா வச்சு இங்கிலீஷ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி படிச்சு முடிச்சிட்டு வேலை நோக்கி போவதோட மாத்திரம் இல்லாம ஒரு ஆண்டர்பிரினரா ஒரு தொழில் தொடங்க முடியுமா? அருண் ஐஸ்கிரீம்ல இருந்து ஆரம்பிச்சு ஜோஹோ வரைக்கும் இருக்கு. எங்க கம்பெனி லோகோ கூட அதுல இருக்கு. நீங்க கிரியேட் பண்ற ஒரு கம்பெனி அந்த இடத்துல வரணும்னு என்னோட ஆசை.